வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நாம 10 நிமிஷத்துல பிரெட்டை வச்சு ரொம்ப ஜூசியான ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கும் சரி டேஸ்டும் சரி பிரெட்ல செஞ்ச மாதிரியே இருக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நாம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 8 பிரெட் ஸ்லைसेस எடுத்துர்க்கேன். ஓரங்கள்ல மட்டும் இத நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத நீங்க காபி சாப்பிடும்போது அதல தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துர்க்க இந்த பிரெட் ஸ்லைसेस இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம். இத நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல தண்ணி எதுவும் இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. இத நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துறலாம். இப்போ இத நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இத ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். சக்கரை பாகு காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன். இதே கப்லயே 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். சக்கரை எல்லாம் கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது 5 ஏலக்காயை தட்டி சேர்த்திருக்கேன். இதோட கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்கறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்ல அப்படினா அத நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம். ஏலக்காய் மட்டுமே சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். கம்பி பதம்லாம் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து 300 மில்லி பாலை 100 மில்லியா சுண்ட காய்ச்சி எடுத்துர்க்கேன். இத நம்ம பிரெட்டை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதல சேர்த்து நம்ம பிசைய போறோம். சுண்ட காய்ச்சின பால் சேர்த்து பிசையும் பொழுது குலாப் ஜாமுனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். மாவு பிசையிறதுக்கு அதிக அளவுல எல்லாம் பால் தேவைப்படாது. இப்போ நான் எடுத்துர்க்க இந்த 100 மில்லில முக்காவாசி பால் தான் சேர்த்திருக்கேன். அதாவது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கணும். கையில ஒட்டற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சமா நெய் தடவிட்டு அதுக்கு அப்புறமா பிசையலாம். பாருங்க இது போல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இத நம்ம ஊற வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உடனே நம்ம உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம். விரிசல் இல்லாம உருண்டை பிடிச்சுக்கலாம். பாருங்க இதே போலயே மீதி இருக்கிற மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டேன். 9 உருண்டைகள் அதல பிடிச்சு எடுத்துர்க்கேன். எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கும் பொழுதே அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம இந்த உருண்டைகள் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு பொரிக்க கூடாது. சீக்கிரமா தீஞ்சு போய்டும். அதுக்காக தான். இந்த பால்ஸ் எல்லாம் எண்ணெயில சேர்த்த உடனேயே நம்ம கரண்டி வச்சு இது போல கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஈவனா கலர் வரும். இது போல லைட்டா அந்த மாதிரி கலந்து விடுங்க. பால்ஸ் எல்லாம் எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் கிளறாம ரொம்ப நேரம் கழிச்சு கிளறினீங்க அப்படினா அடியில தீஞ்ச மாதிரி ஒரு மாதிரி கருகன மாதிரி ஆயிடும். பாருங்க இப்போ ஈவனா கலர் வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் மிதமான சூட்ல இருக்க பாகுல சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். 3 மணி நேரம் கழிச்சு பாருங்க பிரெட் குலாப் ஜாமுன் சூப்பரா ஊறி வந்திருக்கு. பார்க்கவும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இத நான் உள்ள எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க பிரெட்ல செஞ்சு பாருங்க. இது பிரெட் குலாப் ஜாமுன்னே யாராலயும் சொல்ல முடியாது. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நிச்சயமா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. Thanks for watching.